ஹலோ, வெல்கம் டு ஆல்ஃபா அகாடமி. நீங்க 12th ஸ்டூடெண்ட்ஸா போர்டு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ இதுதான். நம்ம மென்சுரல் சைக்கிள் பார்க்கலாம். மென்சுரல் சைக்கிள் இஸ் டிவைடட் into 4 phases. menstrual phase, ovulatory phase, ovulation, luteal phase னு சொல்வாங்க. First 5 days, 1 to 5 days என்ன சொல்லுவோம் அப்படின்னா menstrual phase னு சொல்லுவோம். Where the menses occurs. endometrium வந்து destroy ஆயிட்டு bleeding நடக்கும். Okay. Next 1 to 13 days என்ன சொல்லுவோம் அப்படின்னா follicular phase னு சொல்லுவோம். Where the ovum develops. Primary follicle, secondary follicle, okay, mature follicle, Graafian follicle, okay, the follicular stages gets developed. follicular stages முடிஞ்சிருச்சு, நல்ல மெச்சூர் ஆயிடுச்சு. இந்த மெச்சூரான ஃபாலிகுலர், இந்த கிராஃபியன் ஃபாலிகுலர் நம்மளுக்கு ஓவம் ரிலீஸ் ஆகணும். அது எப்ப நடக்கும் அப்படின்னா கரெக்டா day 14th of the menstrual cycle நடக்கும். that is known as ovulation. ஓகேவா? ovulation occurs on the day 14. next 15 to 28 வந்து நம்ம இந்த 28 days என்ன சொல்லுவோம் அப்படின்னா luteal phase னு சொல்லுவோம். அந்த கார்பஸ் லூட்டியம் வந்து மெயின்டைன் ஆகும். இந்த கார்பஸ் லூட்டியம் என்ன பண்ணும் அப்படின்னா எண்டோமெட்ரியம் பெட் ஃபார்ம் பண்ணும். எண்டோமெட்ரியம் பெட் எதுக்கு? ஃபெர்டிலைசேஷன் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இம்ப்ளான்டேஷனுக்கு தேவை, யூட்ரஸ்ல இம்ப்ளான்ட் ஆகணும்ல, அது எங்க இம்ப்ளான்ட் ஆகும் அப்படின்னா எண்டோமெட்ரியம் தான் இம்ப்ளான்ட் ஆகும். அந்த எண்டோமெட்ரியம் பெட் ரெடி பண்றது யாரு அப்படின்னா இந்த கார்பஸ் லூட்டியம்ல இருந்து வர ஒரு ஹார்மோன் தான். அந்த ஹார்மோன்ஸ் பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.